ஹை கைஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸ் பேந்தோமோட 450ன்ற இந்த ஒரு மாடல் இயர்பட்ஸ் தான் என்கிட்ட இருக்குது. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் விங்ஸ் பேந்தோமில் வந்து 250ன்ற மாடல். அதுவே நல்ல ஒரு ரிசல்ட் தந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நான் வாங்கி வந்து உங்களுக்காக ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் இதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து 799 வந்து வாங்கிட முடியும். அண்ட் அமேசானில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டு வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து வாங்க முடியும். அண்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர்னு வரப்போ இது 30mm ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 40mm வந்து பார்த்தீங்கன்னா 40ms வந்து லோ லேட்டன்சி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 2 சீல் இருக்கும். அது 2 சீலுமே வந்து பிரிச்சுட்டு நம்ம வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் வந்து போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸ் இருக்குது. அண்ட் பார்க்குறதுக்கே நல்லா ஷைன் அண்ட் லுக்காக இருக்குது. அண்ட் கிரே கலரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த லைட்டு வர இடம் மட்டும் கொஞ்சம் பிளாக்காக தெரிகிற மாதிரி இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா பட்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுவும் சி டைப் கேபிள் தான். ஸோ இதுலையும் எல்லா பட்ஸ்லையும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வாரண்டி ஒர்க்கும் வந்து இதில் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ஷைனிங்காக வந்து ஃபினிஷில் சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிஷ் டிசைனில் இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து ரிஃப்ளெக்டிவான லைட்ஸ்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சூப்பராக இருக்குது. அண்ட் ஒரு யூனிக்கான டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயுமே நிறைய இது வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்லைஸ் பண்ணால் வந்து ஆன் ஆகிடும். எதனா ஒரு சைடு சார்ஜ் எதுனா அந்த சைடு மட்டும் வந்து லைட் வந்து க்ளோ த்ரூ ஆகும். இதெல்லாம் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஃபியூச்சர்ஸ்னு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30mm டிரைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே ஒரு டீப்பான சவுண்டு வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் 40ms லேட்டன்ஸ் இருக்குது. ஸோ நல்லாவே வந்து கேம் பிளேக்கு வந்து டிலே இல்லாமல் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் வெர்ஷன் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து ஒரு அப்டேட்டான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 15 மீட்டர்ஸ் ரேஞ்ச் இருக்குது. கிட்டத்தட்ட லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நல்லாவே வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். அதுலேயும் வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. ஸோ லாங் டிஸ்டன்ஸ்லையும் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அதுலேயும் எந்த சிக்னல் இன்ட்ராக்ஷனும் இல்லை. ஒன் டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா நம்மளால் வந்து 50 hours, அதாவது ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணோம்னா 50 ஹவர்ஸ்க்கான ப்ளே டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாகவே வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அண்ட் டைப் சி சார்ஜிங் இருக்குது. ஸோ நல்ல எல்லாமே ஃபோன் சார்ஜருமே யூஸ் பண்ணி வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் மைக் வந்து 4 மைக் கொடுத்துருக்காங்க. குவாட் மைக் செட்டப். அதில் வந்து வித் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஎன்சி கிடையாது. ஏன்னா இவங்க கொடுக்குற பைஸுக்கு ஏஎன்சி கொடுத்துட்டாங்கன்னா இது பெரிய ஏர்பட்ஸ் தான். கண்டிப்பாக ஏஎன்சி கொடுக்க முடியாது. இஎன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இதோட டச் கண்ட்ரோல்ஸ்லாம் அதில் சிம்பிள் தான். வெரி ஸ்மூத்தாக இருக்குது. அதில் எந்த இஷ்யூஸும் கிடையாது. கண்டிப்பாக வந்து அதுவும் நல்லாயிருக்கு. வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் வரும். ஸோ அதுவும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IPX5 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ரெசிஸ்டன்ட் தான். நமக்கு ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும், டஸ்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். ஸோ அதில் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அண்ட் வாரண்டி இல்லாமல் ஈஸியாக கிளைம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த பட்ஸோட ஸ்பெஷல்னு வந்தீங்கன்னா இதில் ஸ்லைட் பண்ணாலே வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸ்லைட் பண்ணோடனே நமக்கு வந்து ஒரு சவுண்டு வந்து ஹியர் பண்ண முடியும். ரொம்ப லவுடாக இருக்காது. லைட்டாக வந்து ஒரு சவுண்டு வந்து வரும். அதையும் நான் வந்து ஆடியோ ப்ளே பண்ணியிருப்பேன். சப்போஸ் கேட்டுச்சுன்னா கேளுங்க. அண்ட் இந்த மெத்தடில் நான் நிறைய ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணது கிடையாது. எந்த அளவுக்கு லைஃப் வரும்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அண்ட் இதில் வந்து நம்ம ஃபிட்டிங்ஸ்னு வரப்போ ஃபிட்டிங்ஸில் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. நல்லாவே வந்து ஃபிட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அதுலேயும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து ஈக்குவலாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸோ 8Dலாம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. இதில் வந்து அந்த ஃபீச்சர் கிடையாது. ஓகே, இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்ற எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி வாங்கிங்க. அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை.